இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்க இவங்க இங்கிருந்து பான் பிராக் வாய ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம், இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க. யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா? தாய்மார்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில இருந்து நான் சொல்றேங்கம்மா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம். அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா. அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை அஸ்ஸாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரலாம். அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு 830 ரூபாய் கொடுக்கிறோம் அஸ்ஸாம். மத்திய பிரதேசல 1,30,00,000 பேருக்கு 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் 1,250. சத்தீஸ்கர்ல 80 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்லங்கம்மா 80 லட்சம் மகளிருக்கு 1000. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1,80,00,000 தாய்மார்களுக்கு 2,100 ரூபாய் கொடுக்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2,500. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, என்னென்ன டெல்லியில் 2,500, அதை தாண்டி தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலைன்னா யாருமே செய்வாங்க. இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது, நாம் கொடுப்பது காணிக்கை. தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியிலே அமர வைக்கும் பொழுது 2,500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நான் இல்லைங்க. இந்த பெரியவர் சொல்றார், மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வார். அஸ்ஸாம்ல, மத்திய பிரதேசல, டெல்லியில, மகாராஷ்டிரால, சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்குதுங்க. எல்லா இடத்திலும் தாய்மார்களோடு மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2026 தமிழகத்தில் தேர்தல் வரும் பொழுது நம்முடைய தேர்தல் அறிக்கையை தாய்மார்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இவனுக்கு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவான், நீங்க பார்க்கத்தான் போறீங்க. காரணம், உழைக்கும் வர்க்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம். நீங்க கிடைக்கல அண்ணே 2,500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவுனே ஆகும்? நான் கணக்கு சொல்றேங்கம்மா. அண்ணே 1000 ரூபாய் கொடுக்காம உனக்கு பணம் இல்லைங்கிறானுங்க, தட்டு தடுமாறுறானுங்க. உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து 2,500 தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா, அப்ப மத்த பணம் எல்லாம் சரியா வருமா? ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும், ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும், வளர்ச்சி குறையாம இருக்கணும். எப்படிங்க நான் கொடுப்பேன்? அம்மா 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க. தமிழக அரசினுடைய வருடாந்திர பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 30% கமிஷன் அடிச்சா 90,000 கோடி. அம்மா, இதெல்லாம் கமிஷன் அடிக்க தெரியாத கூட்டம். இந்த பிஜேபியில் உங்களுக்கு கமிஷன் என்னன்னே தெரியாது. இவன் கமிஷன் வாங்க போனாங்கன்னா இவன் கமிஷன்காரனுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு வர்ற கூட்டம் தான் இங்க எல்லாம் பிஜேபியில் இருக்கிறாங்க. நேர்மை நாணயம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. நம்ம கமிஷன் அடிக்காம ஆட்சி நடத்தும் பொழுது நமக்கு எதுக்கு 90,000 கோடி வேணுங்க? அந்த பணம் உங்களுக்கு வந்துட்டு போகுது. தரமில்லாத சாலைகள், தரமில்லாத மருத்துவமனை, தரமில்லாத எல்லா பொருளையும் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த பாலம் எப்ப உழுவும் தெரியாது. அதனால் நாங்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். எங்களால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காணிக்கையாக உங்களோடு நாங்கள் நிற்போம், உங்களை உயர்த்துவோம். காரணம், உங்களிடம் சேமிப்பு இருந்துச்சுன்னா, ஒரு தாய்மார் கையில சேமிப்பு இருந்ததுன்னா அது நாட்டிற்கு நீங்க திரும்ப அந்த பணத்தை கொடுக்க போறோம். நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் திரும்ப அந்த பொருள் உங்க கைக்கு வரும் பொழுது அந்த பணம் இந்த நாட்டுக்கு வருது. தாய்மார் எப்பொழுதும் சரியா யோசிச்சுதான் செலவு பண்ணுவாங்கிற நம்பிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கையில் இருக்குங்க. அதனாலதான் 830 அஸ்ஸாம்ல, சத்தீஸ்கர்ல 1000, மத்திய பிரதேசல 1,250, மகாராஷ்டிராவில் 2,100, டெல்லியிலே நாளையிலிருந்து 2,500 நம்மால் கொடுக்க முடியும். வளர்ச்சியை இவங்களால கொடுக்க முடியாது. காரணம், 90,000 கோடி கொள்ளை அடிக்கணும், பணமும் கொடுக்கணும், ரோடும் போடணும், ஹாஸ்பிட்டலும் கட்டினா எப்படிங்க ஐயா பட்ஜெட் பத்து? அன்பு சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, நாங்கள் உங்களோடு நிற்போம். திமுக காரன் பிஜேபி என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வருதுன்னு பாருங்க. எல்லா நிதியோடு, எல்லா திட்டத்தோடு
உங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு நாங்க கொண்டு வரோம். நியாயம் என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு கொண்டு வரோம். இவங்க மாதிரி இல்லைங்க. ஒரு நாள் பேப்பரை திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடக்கிறது நேத்தை விட கொடூரமா இருக்கு. நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு விட கொடூரமா இருக்கு. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கி விடணும். அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க. திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கின்றார். அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தைங்க. அப்ப தாய்மார் சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு நான் வந்துட்டேங்க. பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை எதுவுமே தெரியாது. பிஞ்சு குழந்தை 8 வயசு பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? இல்ல 18 வயசு பொண்ணுக்கே பெருசா தெரியாது. பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவலத்தை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்க அம்மா, நீங்க நம்பணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அது முடியும். நாங்க 3 மொழி கத்துக்க வேண்டும் என்று சொல்வது எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கம்மா. நம்ம கிட்ட எந்த ஸ்கூல் இல்ல. 3 மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய குழந்தை நாளை உயர்ந்து நிற்க வேண்டும், மாமனிதனாக வர வேண்டும் என்பதற்காக, பாரத பிரதமரை போல ஒப்பற்ற தலைவனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த 52 லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும் ஏன் இவங்க வஞ்சனை பண்றாங்க? ஏன் ஓர வஞ்சனை பண்றாங்க? இவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு. அதைத்தான் திரும்ப 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 கேட்க. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க. அவரு சொல்றார், அண்ணன் விஜய் சொல்றார் 2 மொழி தான். அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு, அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு. அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறாரு. அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம், நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க ஐயா. என்ன நியாயத்தை பேசுறாங்க? உங்களை என்ன உண்மையை பேசுறாங்க? இவ்வளவு வாய்கிலேயே பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஐபில, பிரெஞ்சு, வேறு மொழியில படிக்கிறாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம். உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் அது தெரியும். ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல, இந்த மனுஷனை ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல, இந்த மனுஷன் எதுக்கு நம்மளை ஹிந்தியில பேச சொல்ல போறார்? ஆங்கிலம் படிங்க, தமிழ் படிங்க, இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா 2026 மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நிற்கிறது. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை. இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல 200 200 200 200 200 200 அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்கில் அப்படியே அந்த வண்டியில் ஏறிப்பா, இந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது. அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 200 200 200 200. எப்படி மக்கள் 200 கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க ஐயா? எப்படி 200 கொடுப்பாங்க? இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி, எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில எப்படி 200 மக்கள் கொடுப்பாங்க? 200 200 சீட்டுங்களாமா? அன்பு சொந்தங்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கரூர் பொதுக்கூட்டத்தில் இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்கள் குழந்தையும் 3 மொழி படிக்க வைங்க. தயவு செஞ்சு நீங்க அரசியல் கரவேட்டி கட்டுறதற்காக உங்க குழந்தையினுடைய வாழ்க்கையை பால்படுத்திடாது. நாளைக்கு வந்து என்ன டாடி இப்படி பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்கள் குழந்தையை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது படிக்க வேண்டும், நன்றாக வர வேண்டும். நாம தான் கை கட்டி போஸ்ட் ஒற்ற ஒரு காலகட்டமாக மாறி இருக்கின்றோம். குழந்தைகள் கம்பீரமாக வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை மிகுந்த தலைவர்களாக, பிரதமர்களாக, முதலமைச்சராக உங்கள் குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்களுக்கு இதுல எந்த விதமான சுயலாபம் இல்லைங்கம்மா. உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமா பேச, இவ்வளவு பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும், மோடி அவர்களுக்கு இருக்கும், தாமரை சின்னத்திற்கு இருக்கும் என்று சொல்லி இந்த கரூர் அற்புதமான இந்த மாநகரத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய
எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நேரடியாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து திரும்பி செல்லும் பொழுது பத்திரமாக உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.